Hi all, welcome to Shaffana Samayal Arayil. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேரட் ஹல்வா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. கேரட்டை நல்லா செதுக்கிக்கோங்க. எங்கள் ஃபேமிலிக்கு நான் 1 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கேரட் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வேணால் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க, 1 கிலோ வேணால் 1 கிலோ எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் நல்லா துருவிட்டு ராஜா கீ இந்த நெய் ப்ராடக்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நெய் நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த கேரட்டை போட்டுடலாம். போட்டு அந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 4 சைடும் நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு காய்ச்சின பால் 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த கேரட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னும் இந்த பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கீழே அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்தால் இந்த மாதிரி பாலெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஆடையாக இந்த மாதிரி வந்துடும். நல்லா இதை நல்லா கீழே அடி பிடிக்காமல் நிறைய மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பால்லாம் நல்லா வற்றி இந்த பதத்தில் வரும். கேரட் அல்வாவோட ப்ராசஸே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கேரட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கிலோ கேரட்டுக்கு நான் 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க. ஏலக்காய் 2 தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை போட்டோம் இல்லையா, அது பாகு மாதிரி வந்திருக்கு. இப்போ அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரையும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். நான் 9:20க்கு செய்ய ஆரம்பித்தேன் இந்த கேரட் ஸ்வீட்டு ப்ராசஸ். 1 hour ஆச்சு எனக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு. இப்போது நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடி பிடிக்காமல் நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கேரட் ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ அந்த ஹல்வா கன்சிஸ்ட் வந்துடுச்சு. கேரட் இந்த கன்சிஸ்ட் வரும்போது பால்கோவா ஆட் பண்ணிக்கணும். சர்க்கரை இல்லாத பால்கோவாவும் இருக்குது. நீங்கள் அதை ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சர்க்கரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு இனிப்புள்ள பால்கோவா போட்டிங்கனாக்கா நீங்கள் சர்க்கரை லெவல் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் அதுவும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா தித்திப்பு உங்களுக்கு ரொம்ப ஓவராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. பால்கோவா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால்கோவா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்ட் வரணும் கேரட் அல்வா. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த கேரட் அல்வா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நெய் ஹீட் ஆகிட்டது அப்புறம் முந்திரி கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இந்த முந்திரி திராட்சையை அந்த கேரட் அல்வாவில் போட்டுக்கோங்க. இப்போ கேரட் அல்வா ரெடி. உங்களுக்கு இந்த கேரட் அல்வா ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.